+2 பொதுத் தேர்வு ரிசல்ட்டு வந்தாச்சுங்க. முதல்ல தேர்ச்சி பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். வாழ்த்துக்கள் மாணவ மாணவிகளே. சென்ற மார்ச் மாதம் நடந்த +2 தேர்வில் 4,19,316 மாணவிகளும் 3,73,178 மாணவர்களும் ஆக மொத்தம் 7,92,494 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினாங்க. அதில் 95.03% மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்று முந்தைய ஆண்டுகளை விட அதிகமான தேர்ச்சி பெற்றிருக்காங்கங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி இல்லைங்களா? 600க்கு 599 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி ஓவியாஞ்சலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்குவோம். தேர்வு முடிவுகள் வெளிவந்ததிலிருந்து செய்தித்தாள்களையும் செய்தி தொலைக்காட்சிகள்லையும் திரும்ப ஒரு வாசகத்தை கேட்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. அது என்ன வாசகம்னு கேட்குறீங்களா? வழக்கம் போல மாணவி முதலிடம், வழக்கம் போல மாணவிகள் அதிகம் தேர்ச்சி, வழக்கம் போல மாணவிகள் அதிக மதிப்பெண்கள். இதுதாங்க அந்த வாசகங்கள். மாணவிகளோட கல்வி அறிவாற்றலை இந்த வாசகங்கள் தெளிவாக காட்டுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அது எல்லாருக்கும் உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்தி தானே. சரி, நாம் இன்னொரு பக்கத்தை பற்றியும் சிந்திக்கணும் இல்லையா? வழக்கம் போல மாணவிகளை விட மாணவர்களின் தேர்ச்சி குறைவு, வழக்கம் போல மாணவிகளை விட மாணவர்களின் மதிப்பெண்கள் குறைவு. இதுவும் உண்மைதானே? இது எப்போதிருந்து வழக்கமாச்சுன்னு மாணவர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். அதுக்கு தான் இந்த காணொளி. மாணவர்கள் படிப்பில் மாணவிகளோடு போட்டி போட தயாராக இல்லையா? இல்லை மாணவர்கள் மாணவிகளுக்கு விட்டு கொடுக்கிறார்களா? இல்லை அறிவாற்றலில் மாணவர்கள் மாணவிகளை விட குறைந்து போய்விட்டார்களா? இல்லையே. எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என்று தானே பாரதியும் பாடியிருக்கிறார். பிறகு எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு? சிந்திக்க வேண்டியிருக்கில்ல. 4,19,316 மாணவிகளில் 4,05,472 பேர் தேர்ச்சி. அப்போ ஏறக்குறைய 14,000 மாணவிகள் தேர்ச்சி பெறலை. சரி, 3,73,178 மாணவர்களில் 3,47,670 பேர் தேர்ச்சி. அப்போ ஏறக்குறைய 25,000 மாணவர்கள் தேர்ச்சி அடையலை. தேர்வு எழுதியவர்களில் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம். அதாவது ஏறக்குறைய 46,000 மாணவிகள் மாணவர்களை விட அதிகம் பேர் தேர்வு எழுதியிருந்தாங்க. ஆனால் தேர்ச்சி பெறாதவங்களில் மாணவிகளை விட 2 மடங்கு மாணவர்கள் தேர்ச்சி பெறலைங்கிறது அதிர்ச்சி அளிக்குது இல்லையா? இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் வாய்ப்பும் கிடைக்கிற 4 மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள். ஆனால் பாருங்க, தேர்ச்சி விகித பட்டியலில் கடைக்கோடியில் கிடக்குது இந்த மாவட்டங்கள். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? இல்லை, புயல் வெள்ள பாதிப்புகளால் படிப்பு கெட்டுடுச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் அதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியலை. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? மாணவிகள் தவறாக நினைக்க வேணாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய அறிவாற்றல் இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, தொழில்நுட்ப திறனும் இருக்குது, தெரியுமா? ஆனால் தேர்வு முடிவுகள் நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்புடையதாக இல்லையேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற பழமொழியை மாணவர்கள் பின்பற்றுறாங்கன்னு சொல்லி நான் சப்பக்கட்டு கட்ட போகிறதில்ல. நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான். எங்கேயோ சறுக்குறாங்க இல்லை? ஆமாம், எங்கெல்லாம் சறுக்குறாங்க? குறும்பு பேச்சு, கிண்டல் கேலின்னு கொஞ்சம் சறுக்கிடுறாங்க. கூடா நட்புலையும் தீய பழக்கங்கள்லையும் கொஞ்சம் கூடுதலாகவே சறுக்கிடுறாங்க. வெட்டி பேச்சுக்கும் வீண் வீராப்புக்கும் இடம் கொடுக்கறதால முதலிடத்தை தவற விடுறாங்க. விடலை பருவத்தோட விளங்காத பக்கங்களில் சிக்கிக்கிட்டு நேரத்தை கொஞ்சம் விரயம்தான் பண்ணிடுறாங்க. இதையெல்லாம் தாண்டினா தானே படிப்பில் கவனம் செலுத்த முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? என்னோட வருத்தம் என்னன்னா, மாணவர்களே, நீங்கள் எதிர்காலத்தின் குடும்ப தலைவர்களாக போகிறவர்கள்.
போட்டிகள் மிகுந்த எதிர்கால சமூகத்தில் போராட வேண்டியவர்கள். வேலை கிடைப்பதில் போட்டி, வேலை கிடைத்தாலும் போட்டி. வாங்கும் சம்பளத்தில் போட்டி, சம்பளத்தோடு விலைவாசி போட்டி. மனைவியை விட ₹1 கூட சம்பாதிக்க வேண்டுமே என்கின்ற தன்மான போட்டி. இப்படி போட்டி போட்டு வரிந்து கட்டி நிற்கும் போட்டிகளை சமாளிக்க வேண்டியவர்கள் நீங்கள். போர்க்களத்தில் போராடி வெற்றி பெறணும்னா அதுக்கு பயிற்சி வேணும் இல்லையா? இது அந்த பயிற்சி காலங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. பஸ்ஸில் படியில் தொங்குறதும் காலர் தூக்கிவிட்டு சினிமா வசனம் பேசுகிறதும் பிற்கால வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட உதவாதுங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்குங்க. அட்வைஸாக நினைக்காதீங்க, அக்கறையாக நினச்சிக்குங்க. வழக்கம் போல அப்படிங்கிற வாசகத்தை தூக்கி எறிவோம். அடுத்த கல்வி ஆண்டில் 10-12ஆம் வகுப்பு மாணவர்கள் தயாராகிடுங்க. மன்னிக்கணும் மாணவிகளே, பொறாமை தான் படக்கூடாது, ஆனால் போட்டியிடலாம் இல்லையா? நாங்கள் போட்டிக்கு தயார்.